இந்தியாவை விட்டு வெளியே போன ஃபாரின் பிளேயர்கள் எல்லாருமே இரண்டாம் பேஸ் ஐபிஎல் விளையாடுறதுக்காக திரும்பவும் இந்தியாவுக்கு உள்ள வரக்கூடாது அப்படின்னு தற்போது பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான்கள் எல்லாருமே இந்தியாவில் ஐபிஎல் விளையாட வர ஃபாரின் பிளேயர்கள் எல்லாருமே விளையாட வரக்கூடாது அப்படின்னு கோபமாக ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதில் ஒரு படி மேலே போய் ஒரு கிரிக்கெட் பிளேயர் மாதிரி பேசாமல் தீவிரவாதிகள் மாதிரி பேசி இந்தியாவுக்கு விளையாட வர ஃபாரின் கிரிக்கெட் பிளேயர்களை மிரட்டுற மாதிரியான செயலையும் தற்போது பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் அவங்க பேசியிருக்கிறது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில் நம்ம இந்தியாவில் ஐபிஎல் அதே போல் பாகிஸ்தானில் பிஎஸ்எல் இந்த இரண்டு லீக் ஆட்டங்களுமே நம்ம இந்தியாவில் எப்போ நிறுத்தினாங்களோ அதே நேரத்தில் பாகிஸ்தான் அவங்களும் நிறுத்தி வச்சுட்டாங்க. அதே போல் நம்ம இந்தியா நாளைக்கு அதாவது சனிக்கிழமை பெங்களூர் சின்னசுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஆர்சிபி அணியும் கேகேஆர் அணியும் மோதுறாங்க. அதே போல பிஎஸ்எல் ஆட்டமும் கரெக்டா 17ஆம் தேதி சனிக்கிழமை துவங்கும் அப்படின்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டும் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்காக பாகிஸ்தானை விட்டு வெளியே போன ஃபாரின் பிளேயர்கள் எல்லாருமே வரணும் அப்படின்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ வரைக்கும் பாகிஸ்தானுக்கு விட்டு வெளியே போன ஃபாரின் பிளேயர்கள் யாருமே விளையாட திரும்ப வரல. 1-2 பழைய பிளேயர்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க. முக்கியமான பிளேயர்கள் யாருமே ஃபாரின் பிளேயர்கள் பாகிஸ்தானுக்கு இந்த இரண்டாம் பேஸ் கிரிக்கெட் துவங்கத்துக்காக யாருமே உள்ள வரல. இதனால இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் எப்படி நிறைவு செய்யறது அப்படிங்கிற ரொம்ப பெரிய நெருக்கடிக்கு தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு தள்ளப்பட்டிருக்கு. அதே போல நம்ம இந்தியாவை விட்டு வெளியே போன ஃபாரின் பிளேயர்கள் முக்கியமா ஜோஸ் ஹேசல்வுட் ஆர்சிபி அணிக்காக விளையாட மாட்டாரு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அவரும் வர்றதா சொல்லியிருக்காரு. லுங்கி எங்கிடி, ஷெஃபர்டு, டிம் டேவிட், அதே போல மும்பை இந்தியன்ஸ் அணி பக்கம் ட்ரெண்ட் போல்ட், இப்படி WTC ஃபைனல் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் 2 தொடர்களும் இருந்த போதும் நிறைய பிளேயர்கள் தற்போது மீண்டும் இரண்டாம் பேஸ் ஐபிஎல் விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் லீக் விளையாடுறதுக்கு ரிட்டையர் ஆன பிளேயர்கள் கூட தற்போது வர்ற மாதிரி இல்லை. இதனால பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் ரொம்பவே கடுப்பாகி நம்ம இந்தியாவுக்கு விளையாட வர ஃபாரின் பிளேயர்கள் எல்லாரும் மேலேயுமே காட்டமான கோபமான ஒரு அதிர்ச்சி தரும் பதிவை தற்போது தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு வராங்க. அதாவது WTC ஃபைனலில் விளையாடுற ஆஸ்திரேலியா பிளேயர்கள், சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்கள் அவங்க நாட்டுக்காக விளையாடாம எதுக்காக இப்படி இந்தியாவுக்காக ஒரு லீக் மேட்ச் விளையாட வரீங்க அப்படின்னு அக்தர் கோபமாக பேசியிருக்காரு. அதாவது கிரிக்கெட் விளையாடுறவங்க எப்பயுமே தங்களுடைய நாட்டுக்காக பணியாற்றுதான் முதன்மையாக இருக்கணும். இப்படி இந்த மாதிரியான லீக் ஆட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது உங்க கிரிக்கெட் எதிர்காலத்தையே அழிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியாவுக்கு விளையாட வர ஃபாரின் பிளேயர்கள் மேல கோபமாக அக்தர் பேசியிருக்காரு. அதே போல வாசிம் அக்ரம் அவர் குறிப்பிட்டிருக்கிறதுல வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து பிளேயர்களாவது அந்த ஃபாரின் பிளேயர்கள் நம்ம இந்தியாவுக்கு விளையாட வர்றது பரவாயில்ல. ஆனால் WTC ஃபைனலில் விளையாடுற ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அதே போல சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்கள் அவங்க விளையாடுறது முக்கியமான ஒரு ICC டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட் ஃபைனலுக்காக கடந்த 2 வருஷமா அவங்க போராடி இந்த ஃபைனலுக்கு 2 அணியுமே வந்திருக்காங்க. அதனால அப்படிப்பட்ட முக்கியமான சீரீஸை விட்டுட்டு அதற்காக பயிற்சி எடுக்காம இங்கே ஐபிஎல் விளையாடுறதுக்காக சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்கள், ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு இதை வந்தாங்கன்னா இதை விட கிரிக்கெட்டில் அவங்களுக்கு அசிங்கமான விஷயம் எதுவும் இல்லை அப்படின்னு வாசிம் அக்ரம் WTC ஃபைனல் வச்சுக்கிட்டு இங்கே ஐபிஎல் விளையாட வந்த பிளேயர்கள் எல்லாருமே கடுமையாக விளாசி தள்ளியிருக்காரு. அதே போல் இன்சமாம் உல் ஹக் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா எங்கள் நாட்டு மேலே போர் தொடுத்ததால இங்கே PSL ஆட்டத்தை நாங்கள் திரும்பவும் துவங்கவே முடியாத மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா தாக்குதல் நடத்துறதுல இங்கே பாகிஸ்தானில் கராச்சி ஸ்டேடியம் பாதிக்கப்பட்டிருக்கு. மீதி இருக்கிறது எங்களுக்கு என்னமோ ஒரு 8-9 ஆட்டம் தான். அந்த ஆட்டத்தை கூட தற்போது நாங்கள் சுமூகமாக நடத்த முடியாத நிலைமைக்கு இந்தியாவால் தள்ளப்பட்டிருக்கோம். ஆனால் எங்களை இந்த மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டு அங்கே இந்தியா அவங்க மட்டும் ஐபிஎல் 2வது பேச கோலாகலமாக துவங்குறது இது ரொம்ப மோசமான செயல் அப்படிங்கிற மாதிரி இன்சமாம் உல் ஹக் அவர் இந்தியாவுக்கு எதிராக தான் பேசியிருக்காரு. அதே போல் ரமேஷ் ராஜா ஒரு படி மேலே போய் பயங்கரமாக ஒரு டெரர் மாதிரி பேசியிருக்காரு. அதாவது இந்தியாவுக்கு விளையாட வர ஃபாரின் பிளேயர்கள் எல்லாருமே விளையாட வரட்டும், ஆனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் திரும்பவும் எப்போ வேணாலும் பதட்டமான சூழ்நிலை துவங்கலாம். அதாவது இந்த ஆபரேஷனை தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு தான் இந்தியாவை சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னும் 2 வாரத்துக்கு உள்ள இந்த மாதிரியான பதட்டமான சூழ்நிலை எப்போ வேணாலும் ஏற்படலாம். அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்தியாவில் தங்கி ஜாக்கிரதையாக கிரிக்கெட் விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி ரமேஷ் ராஜா ஒரு கிரிக்கெட் பிளேயர் மாதிரி அவர் பேசினது ஒரு பயங்கரவாதி மாதிரி ரமேஷ் ராஜா பேசியிருக்காரு. ஸோ மற்ற எல்லாரும் பேசினதை விட இவர் பேசினது சர்ச்சையான விஷயமாக மாறியிருக்கு. முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பிளேயர்களை இப்படி பாகிஸ்தானில் இப்படி ஒரு பயங்கரவாதி மாதிரி பேசியிருக்கிறது அப்போ மற்றவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே பாகிஸ்தான் மேலே பயங்கரமாக கடுமையான கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டு வராங்க. அந்த வகையில் சனிக்கிழமை நாளைக்கு 2ஆம் கட்ட ஐபிஎல் துவங்க போகுது. ஸோ இந்த ஆட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான்கள் இப்படி அவங்க பேசியிருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.